ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விருந்து சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளான ஒரு சாஃப்ட் கேக். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா, அரை கப் சர்க்கரை, 2 முட்டை, அரை கப் சன்ஃப்ளவர் ஆயில், அரை கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். சர்க்கரையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் பீட் பண்ண முட்டையை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சூரியகாந்தி எண்ணெய், பால், சர்க்கரை பவுடரை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நம்ம எடுத்து வச்சிருக்க மைதாவில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு 3ஐயும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணும். ஒரு சல்லடையில் நம்ம மைதாவை சலிச்சு சேர்த்துக்கலாம். நம்ம சலிச்சு சேர்த்தா தான் நம்ம கேக் சாஃப்டாக இருக்கும். சலிக்காமல் சேர்த்தாக்கா கட்டிகள்லாம் விழுந்து சாஃப்டாக வராது. எல்லா மாவும் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். ஒரே டைரக்ஷன்ல தான் கலக்கணும். நாம எடுத்து வச்சிருக்க வெனிலா எசன்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை எடுத்து வச்சுக்கணும். ஒரு கனமான பாத்திரம் இல்லைன்னா ஒரு குக்கரில் அடியில் 1 இன்ச் அளவுக்கு உப்பு நம்ம கொட்டிக்கலாம். குக்கரை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை அடியில் வச்சுக்கலாம். கேக் செய்ய போகிற கிண்ணத்தில் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் ஃபுல்லாக தடவினதுக்கு அப்புறமா மைதாவை நல்லா தூவி விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம தட்டி விட்டுக்கலாம். அடியில் நாம பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். நாம் ஏற்கனவே சூடு பண்ணி வச்ச குக்கரில் இந்த கிண்ணத்தை வச்சுக்கலாம். குக்கரோட மூடியில் கேஸ்கட், விசில் 2மே போடக்கூடாது. போடாமல் வச்சு மூடிட்டு ஒரு 45 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அடுப்பு சிம்லியே தான் இருக்கணும். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு உள்ளே குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடியில் போட்ட பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.